விழுப்புரம் விக்கிரவாண்டி அருகே இளைஞரை வழிமறித்து 10 பேர் கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கைப்பந்து போட்டியில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் கத்தியை எடுத்த கும்பலுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? விழுப்புரம் மாவட்டம் கொடுக்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 23 வயதான ராஜசேகர். இவர் மாலை நேரத்தில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். ராதாபுரம் அருகே சென்றபோது மேலக்கொந்தை கிராமத்தைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்துள்ளது. அதை கண்டு ராஜசேகர் சுதாரிப்பதற்குள் அவர்கள் சுத்து போட்டிருக்கிறார்கள். கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் ராஜசேகரை சரமாரியாக வெட்டிவிட்டு அவர்கள் தப்பி ஓடி உள்ளனர். அடறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்திருக்கிறார்கள். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய ராஜசேகரை மீட்டு ராதாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு இளைஞர் ராஜசேகருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் விளையாட்டு போட்டியில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நடத்தப்பட்டது தெரியவந்தது. அண்மையில் கொடுக்கூர் மற்றும் மேலக்கொந்தை கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கைப்பந்து விளையாடி உள்ளனர். போட்டியின் போது இரு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மத்தியில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் கொடுக்கூரைச் சேர்ந்த ராஜசேகர் மீது மேலக்கொந்தை இளைஞர்கள் கடும் கோபத்தில் இருந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவரை தீர்த்து கட்ட சதி திட்டம் போட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தலைமறைவான கும்பலை கூண்டோடு பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இதில் 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எஞ்சிய நபர்களை பிடிக்க தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கைப்பந்து போட்டியின் போது ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது விக்கிரவாண்டி பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.